சிபிஐ விசாரணை மாற்றப்படுறதே வந்து விஜயவர்களே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுவே வந்து பாஜகவுடைய கைப்பாவைன்னு சொல்லப்படுது. இப்போ அந்த விமர்சனம் அப்படிங்கிறது இன்னும் மேலதானே செய்யும். ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு போனால் மட்டும் நீதி கிடைச்சிருமா, இந்த கரு விவகாரத்தில் சரியான முறையில் நீதி பெற்று தர முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. விஜய் அவர்கள் வந்து சிபிஐ பற்றி என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை. இதே விஜய் அவர்கள் வந்து கவர்னர் கூட தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னாரு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அவர் யார்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாரு? கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி வந்து இல்லை காவல்துறை மேலே எந்த தப்பும் இல்லைன்றாரு. அடுத்தது ஏடிஜிபியும் காவல்துறை மேலே எந்த தப்பு இல்லைன்றாங்க. அந்த டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதை விசாரிக்கக்கூடிய ஐயோக்கு வந்து அந்த போலீஸ் மேலே ஏதாவது வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் அவர்னால? அப்போ நீங்கள் என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே? அப்போ இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு நபர் வந்து பேசுகிற வீடியோ பார்க்க முடியுது. என்னை வந்து ரெட்டலை கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாரு. அவங்க தான் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, எதுக்காக வாங்கினாங்கன்னு தெரியாது. ஒரு முன்னாள் பிரசிடென்ட் இல்லை அவர் தெளிவாக சொல்கிறாரு, இறந்தது வேலை வாங்கி கொடுக்குறேன்னாங்க, பணம் வாங்கி கொடுக்குறேன்னாங்க, அதுக்காக கையெழுத்து போட்டேன்றாங்க. பிரபாகரன்கிற ஒரு பெட்டிஷன் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வீடியோ பூரா பயங்கரமா வைரல் வந்துச்சு. அவரை வந்து மிரட்டி இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து திமுக யாரு நிர்வாகி என்கிட்ட பேசினது ஆசை வார்த்தை காமிச்சது யாருங்கிற பேரை சொல்றாரு. காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அவங்க வந்து தமிழ்நாடு கேடரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட பூர்வீகமா கொண்ட காவலர்களா இருக்கக்கூடாது. அப்ப தாவேக்காவும் இதே குற்றச்சாட்டை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இங்க நடத்தக்கூடிய இங்க தமிழக போலீஸை வச்சு நடத்தக்கூடிய விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் அதே சொல்லியிருக்காங்களா இல்லையா? எந்த அளவுக்கு வந்து இது அரசியல் படுத்துறாங்க, யார் அரசியல் படுத்துறாங்கிறது புரியுதா? இப்போ இவங்களுக்கு இருக்கும்போது சிபிஐ வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நியாயமா செயல்படும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவினா இதை எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம அதிமுக வந்து தாவேகா கூட்டணிக்காக நீங்க எதிர்பார்க்குறீங்களான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படி ஒன்று அமைச்சிச்சுன்னா மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுறாரு. யாருக்கு பாடம் போட்டுருவாங்க? மக்கள் பாடம் புகட்டுவாங்க. யாருக்கு? தாவேகா. இன்னைக்கு வந்து ஒரு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு, விஜய் கூட கூட்டணி போட்டு. ஏன்னா விஜயனுடைய கட்சி அவங்க தொண்டர் எல்லாத்துக்குமே ஒரே பிரதான நோக்கம் இப்ப என்னன்னு சொன்ன, திமுகவை தோற்கடிக்கணும். அப்போ இன்னைக்கு காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்கன்னா திமுக என்ன ஆகும்? எதிர்கட்சியா கூட வர முடியாது. காப் சிரப் பிரச்சனை வந்துச்சுல, இதை பிரச்சனை இப்போ இன்னும் 2 நாள்ல 3 நாள் நாங்கள் எல்லாத்தையும் சீல் வைப்போம் மாசு பேசினாரா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு கிட்னி தெரப்பி நடந்த ஆஸ்பத்திரியில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? இவங்களே பேசி 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 விஜய அதிமுக பாரதிய ஜனதா பக்கம் போக வச்சிருவாங்க. அவங்களே புஷ் பண்றாங்க. அவர் போறாங்களா இல்லையா இவங்க போக வச்சிருவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கேலூர். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உச்சநீதிமன்றத்தில் இந்த கரூர் ஸ்டம்பேடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து சிபிஐக்கு மாற்றம் செஞ்சது. இந்த விவகாரத்தில் வந்து சரியான முறையில் எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தாவேகா தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு கேட்கல. பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து 5 பேர் வந்து இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணை மாற்றப்படுறதே வந்து ஏற்கனவே விஜயவர்களே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுவே வந்து பாஜகவுடைய கைப்பாவை தான் செயல்படுது அப்படின்னு. அந்த விமர்சனம் அப்படிங்கிறது இன்னும் மேலதானே செய்யும். ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு போனால் மட்டும் நீதி கிடைச்சிருமா, இந்த கரு விவகாரத்தில் சரியான முறையில் நீதி பெற்று தர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, இப்போ விஜய் அவர்கள் வந்து சிபிஐ பற்றி என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை. இதே விஜய் அவர்கள் வந்து கவர்னர் கூட தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னாரு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அவர் யார்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாரு? அதே கவர்னர்கிட்ட தானே கொண்டு போய் மனு கொடுத்துட்டு வந்தார். அப்போ அதனால் விஜய்யோ இல்லை விஜய் கட்சியை சார்ந்தவங்களோ சிபிஐ பற்றி இது வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க ஏது பேசியிருக்காங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது அரசியல் ரீதியாக அவங்க ரொம்ப பேசிக்கிட்டு போட்டோம். இப்போ அவங்கள கேட்டு வந்து அரசாங்கங்கள் நடக்க போகிறதில்ல. அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிபிஐக்கு போகிறது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தெளிவாக என்ன சொல்கிறாருனாக்கா, இது இந்த இருக்க கூடிய உண்மைகளை இல்லை எந்த இடத்துலையும் இது வந்து சார்பற்று
நியாயமான முறையில் வெளிப்படையான முறையில் வந்து ஒரு சட்டம் ஒரு விசாரணை நடக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணுறார். அதில் அப்போ இதில் 5 பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று டிவிகே, இன்னொன்று அந்த ஜிஎஸ் மணிங்கிறவர், 3 பேர் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த டிவிகே வந்து சிபிஐ என்கொயரி கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐடி போடுங்க, ஆனால் இப்போ அமைச்சிருக்கக்கூடிய ஹைகோர்ட் அமைச்சிருக்கக்கூடிய எஸ்ஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க தமிழ்நாடு காவல்துறையை வச்சு பண்ணும்போது ஏற்கனவே நாங்கள் குற்றச்சாட்டு, அதாவது இதில் வந்து போலீஸும் வந்து இதில் பார்ட்டியாக இருக்காங்க, அவங்க சரியான முறையில் வந்து இதை எடுக்கல. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள், இப்போ பொறுப்பு டிஜிபியை வந்து இப்போ கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி வந்து இல்லை காவல்துறை மேலே எந்த தப்பும் இல்லைன்றார். அடுத்தது ஏடிஜிபியும் காவல்துறை மேலே எந்த தப்பு இல்லைன்றாங்க. அந்த டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதை விசாரிக்கக்கூடிய ஐயோக்கு வந்து அந்த போலீஸ் மேலே ஏதாவது வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் ஒரு நாள்? அப்போ நீங்கள் என்ன அழுத்தம் கொடுக்குறீங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே? அப்போ இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் இவங்க எடுத்தது வந்து இங்கே எஸ்ஓபிக்கு உண்டான வழக்கில் எங்களை தேவையில்லாமல் விமர்சிச்சிருக்காங்க, அரசியல் ரீதியாக எங்களுக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்துது, அதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு அங்கே வந்து ப்ரேயர் வைக்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டே தெளிவாக சொல்லுது, இந்த கேஸ் முதல்ல எதுக்கு வந்து சுகோட்டோவா ஹைகோர்ட்டில் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. சென்னை ஹைகோர்ட் ஏன் எடுத்தீங்க? மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மதுரை கண்ட்ரோலில் வரக்கூடிய கரூருடைய விவகாரத்தை ஏன் நீங்கள் சென்னை ஹைகோர்ட் எடுத்தீங்கன்னு? ஏன்னா அன்னைக்கே வந்து கரூர்லேயும் இந்த எஸ்ஓபிக்காக நடக்குது, இங்கேயும் நடக்குது. அப்போ இது வந்து ஏன் எடுத்தீங்கிற ரெஜிஸ்ட்ரார் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. லேக் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் ப்ரொப்ரைட்டரிங்கிற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு போட்டிருக்காரு. அப்போ இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய கடும் அதிருப்தியை வந்து இந்த சென்னை ஹைகோர்ட் நடந்துகிட்டதுல வந்து கடும் அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த இதுல. அப்போ அவங்க முழுக்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல இந்த 3 பேர் அந்த பாதிக்கப்பட்டவங்க போட்டாங்க பாருங்க, அதுல ஒரு டிராமா நடந்துச்சு. அதுல என்ன டிராமான்னா, இவங்க போயிட்டு அவங்கள வந்து பண்ணி இல்லை இது வந்து நாங்கள் வந்து வழக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு வந்துச்சு. எப்படி, அதாவது எதுக்காக கையெழுத்து போடணும்னு தெரியாமல் எங்களுக்கு அது 2 விஷயம். அதில் 2 மொத்தம் 3 நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தை இறந்துருது, அதனுடைய அப்பா தான் பன்னீர்செல்வங்கிறவர், அவர் வந்து ஒரு மனுதாரராக சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ வேணும்னு போட்டிருக்காரு. அவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வக்கீல் வாதாடினது, என் மகன் எப்படி செத்தாங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை உரிமை எனக்கு இருக்குதுன்னு வாதாடுறாங்க அவங்க வக்கீல். அதையும் வந்து போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு 2 கொடுக்குறாங்க. ஒன்று பார்ட்டி அஃபெக்டட், இந்த 3 பேர். அடுத்தது பார்ட்டி அஃபெக்டட் இல்லாமல் பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன்ஸுங்கிறார். பொதுநலன் சார்ந்த, பொதுநலனுக்கு எதிர்பார்க்கக்கூடிய குடிமகன்களும் இருக்காங்க அப்படின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா ஒரு அம்மாவை உட்கார வச்சாங்க இல்லையா, நானும் கணவரும் பிரிஞ்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே 8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், நீங்கள் டைவர்ஸ் ஆனீங்களா, டைவர்ஸ் ஆகலை, எப்படி வேணா இருக்கட்டும். அப்போ ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டனால இல்லை டைவர்ஸ் ஆயிட்டனால அந்த குழந்தை என் குழந்தை இல்லைன்னு போயிடுமா? பயாலஜிக்கல் ஃபாதர் யாரு? அந்த அப்பா தானே. அப்ப இன்னைக்கு நான் டைவர்ஸ் வாங்கிட்டனால பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் திடீர்னு வர்றாரு, அந்த குழந்தை இறந்ததுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல அப்படின்றாங்க. அது இவங்களுடைய குற்றச்சாட்டு. அது குடும்ப சண்டையை தனியா வச்சுக்கோங்க. உங்க குடும்ப சண்டையை இதுக்குள்ளார கொண்டு வராதீங்க. இது வந்து உங்க குடும்பத்துல மட்டும் இல்லை, 41 பேர் இறந்திருக்காங்க. இது தமிழ்நாடு ஒட்டு மொத்தத்துக்கும் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அவரும் குற்றச்சாட்டு சொல்லுவார்ல, இந்த மாதிரி பையன் செத்து போனதுக்கு கூட வந்து ஏன் செத்தான், எதுக்கு செத்தான்னு தெரிவிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு குடும்பம் இருக்குதே, அதனால தான் நான் பிரிஞ்சு போனேன்னு அவர் சொன்னார்னா இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லை. நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவரு டைவர்ஸ் ஆயிருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் பயாலஜிக்கல் ஃபாதர் அவரு தானே. அவருக்கு தன்னுடைய குழந்தை எப்படி இறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஆனா அவர் பிரிஞ்சு போனனாலே அவருடைய இன்டென்ஷன் என்ன இந்த விஷயத்துல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இன்டென்ஷனை வந்து நீங்க கோர்ட்ல தான் கேள்வி கேட்கணும். பேசுறீங்க எல்லாத்துக்குமே வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. அப்ப நான் கேட்கறது, ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு ஃபாதருக்கு அவர் தானே பயாலஜிக்கல் ஃபாதர், தன்னுடைய குழந்தை தானே, அந்த குழந்தை எப்படி இறந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அந்த தந்தைக்கு இருக்குமா இருக்காதா? அப்ப நீங்க அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்னா, அப்ப உங்களுடைய நோக்கத்துக்கு அவர் உள்நோக்கம் கற்பிச்சா நம்ம அதை ஏற்கலாமா? அதனால அந்த உள்நோக்க குடும்ப பிரச்சனை உள்நோக்கத்துக்குள்ளார நம்ம போகவே வேண்டாம். ஸோ அப்போ அந்த முதல்ல குழந்தையினுடைய பன்னீர்செல்வம் கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? இருக்குது. 2வது இன்னொருத்தர், அவர் பாவம், அவர் பேட்டி கேட்குறாங்க வரும்போது வண்டியில் ஒரு ஐ திங்க் சைலோவோ என்ன வண்டியோ தெரியல, அது பெரிய அந்த வண்டியில் தான் வராங்க. அந்த வண்டியிலலாம் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு வாடகைக்கு கூட எடுத்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து கேட்குறாங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களை வந்து இல்லைங்க எனக்கு மலை உளைச்சல் ஆயிட வேண்டாம் இப்போ கோர்ட். அப்போது அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து இப்படி மாதிரி பேச வச்சுருக்காங்களா நமக்கு தெரியாது.
அப்போது இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு வக்கீல் வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் போய் எப்படி இந்த மாதிரி அப்பீல் பண்ணி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் வந்து சாட்சியம் கொடுக்கணுங்கிற அந்த அவேர்னஸ் இந்த 2 பேருக்கு இருக்குமா? அப்போ அதை ஏற்பாடு பண்ணது யாருங்கிற கேள்வி வருதா இல்லையா? இல்லை, அதைத்தான் சொல்கிறாங்க. அது அதிமுக சார்பில் ஒரு சில நபர்கள், அதில் ஒரு நபர் வந்து பேசுகிற வீடியோ பார்க்க முடியுது. என்னை வந்து ரெட்டலை கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாரு அவர். அவங்க தான் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, எதுக்காக வாங்கினாங்கன்னு தெரியாது. ஒரு முன்னாள் பிரசிடென்ட் இல்லை, அவர் தெளிவாக சொல்கிறாரு, இறந்தது வேலை வாங்கி கொடுக்குறேன்னாங்க, பணம் வாங்கி கொடுக்குறேன்னாங்க, அதுக்காக கையெழுத்து போட்டேன்றாங்க. ஆமாம், அது தெரியாமல் அப்படி ஒரு அவருடைய நாலேஜே இல்லாமல் கையெழுத்து வாங்கி போகிறது அப்படின்றது சரியானதா? இல்லை, இது ஒரு பார்ட் இருக்கட்டும். இது இப்படியே வச்சுங்க. இது வந்து ஸ்டாண்ட் பைலே வைங்க. இது உண்மை அவர் சொல்கிறதுனே கூட வச்சுக்கலாம். அடுத்தது பிரபாகரன்கிற ஒரு பெட்டிஷன் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பூரா பயங்கரமாக வைரல் வந்துச்சு. அவரை வந்து மிரட்டி இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து திமுக யார் நிர்வாகி என்கிட்ட பேசினது, ஆசை வார்த்தை காமிச்சது யாருங்கிற பேரை சொல்கிறார். கட்சி பேரை சொல்லி நிர்வாகியினுடைய பேரை சொல்கிறார். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி நான் வெளிப்படையாக பேசுறதுனால எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வேணும், பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ இந்த 2ல் நம்ம எதை எடுத்துக்கிறது? அப்போ எல்லா இடத்துலையும் வரக்கூடிய செய்தி வந்து பிரபாகரன் முதல்ல என் பேர் போட்டு தான் வருது. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எனக்கு இன்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரிக்கணும்னு திருப்பி மறுபடியும் ஆணைய அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அப்போ இதில் அரசியல் விளையாட்டு இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் விசாரிக்க அதைத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொல்கிறார். இவங்க கேஸ் பண்ணும்போது இந்த 2 பேர்த்தையுமே சுப்ரீம் கோர்ட்டு பேசும்போது அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை என்ன சொல்கிறார், ஓகே இப்போ பாருங்கள் சிபிஐ ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதுலேயும் இதை வந்து விசாரிக்கட்டும். நமக்கு கோர்ட்டை ஏமாத்துறது யாராக இருந்தால் என்னங்க? அதனால் திமுகவாக இருந்தால் என்ன, திமுகவாக இருந்தால் என்ன, தாவேக்காவாக இருந்தால் யாராக இருந்தால் என்ன, தவறு செய்தவங்க தண்டிக்கப்படணும், அவ்வளோதான். அதை விசாரிக்கிறது தான் எனக்கு சிபிஐ இருக்குது. அப்போ இதில் அந்த சிபிஐக்கு மேலே 3 பேர் இருக்கக்கூடிய சூப்பர்வைசரி கமிட்டி போடுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம அதை எஸ்ஐடிங்கிறோம். அந்த எஸ்ஐடி இல்லை, அதுக்கு பேர் வந்து சூப்பர்வைசரி கமிட்டி. அப்போ அந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு வந்து ஹெட்டாக இருக்கிறது வந்து அஜய் ரஸ்தோகி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. அது சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீங்க 2 காவல்துறை அதிகாரிகளை ஐஜி ரேங்குக்கு மேல, ஐஜி ரேங்குக்கு கீழே இல்லாம அதுக்கு மேல இருக்கக்கூடிய 2 காவல் அதிகாரிகளை நீங்க உங்க துணைக்கு வச்சுக்கலாம். அவங்க வந்து தமிழ்நாடு கேடரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாடை பூர்வீகமா கொண்ட காவலர்களா இருக்கக்கூடாது. அப்ப தாவேக்காவும் இதே குற்றச்சாட்டை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இங்க நடத்தக்கூடிய, இங்க தமிழக போலீஸை வச்சு நடத்தக்கூடிய விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் அதே சொல்லியிருக்காங்களா இல்லையா? தமிழ்நாடு கேடரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாடுனுடைய நேட்டிவா இருக்கக்கூடாதுன்னா அவங்களே அந்த காவல்துறைக்குள்ளார வேறுபாடு காமிக்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த சூப்பர்வைசரி கமிட்டி, அதாவது சிபிஐயும் போடுறாங்க. சிபிஐனா இப்போ பெரும்பாலும் பல பேர் குற்றச்சாட்டு சொல்றது, இப்போ கூட இவங்க திமுக சைட்ல என்ன பேசுறாங்க, இல்லை வந்து தாவேக்காவை வந்து கூட்டணிக்குள்ளார இழுக்கிறதுக்காக சிபிஐ இப்படி எல்லாம் வந்து அபத்தமா பேசுவாங்கன்னு சொல்லி தான் அந்த சிபிஐயை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசரி கமிட்டின்னு இந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் சிபிஐ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி விசாரிக்கணுங்கிற தலையிடுற உரிமை அவங்களுக்கு உண்டு. சிபிஐ கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆதாரங்களை கேட்டு பார்த்து அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிற உரிமை உண்டு. அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை சிபிஐ அவங்க விசாரிக்கிறத வந்து மாசம் அவங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அடுத்தது இந்த வழக்கு மட்டும் இல்லாமல், இந்த ஸ்டாம்பீடு மட்டும் இல்லாமல், இந்த ஸ்டாம்பீடு சார்ந்த அடிஷ்னல் அண்ட் ஆன்சிலரி இன்சிடென்சஸ் இருக்கு பாருங்க. அந்த கரூர் அந்த கூட்ட நெரிசல் சம்பந்தமான அது கூட தொடர்புடைய எந்த ஒரு பிரச்சனையும் விசாரிக்கிறதுக்கு இந்த கமிட்டிக்கு அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அறக்கட்டளைங்கிற பேர்ல தண்ணியும் அவர் கொடுத்த குளுக்கோஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இறங்குச்சா இல்லையா, அதை கூட இவங்க விசாரிக்கலாம் சந்தேகப்பட்டாங்கிறது தான் அதுக்கு உண்டான அர்த்தம். அந்த மாதிரி இந்த கரூர் தொடர்புடைய எந்த ஒரு அடிஷ்னல் அண்ட் ஆன்சிலரி சப்ஜெக்ட் எது இருந்தாலும் அதை விசாரிக்கிறதுக்கு இந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு அதிகாரம் உண்டு. உச்சநீதிமன்றம் ஏதாவது தேவைப்பட்டாலும், என்ன நடவடிக்கை எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கேட்டாலும் உச்சநீதிமன்றமும் கேட்கும். அந்த நேரத்தில் இவங்க வந்து பதில் சொல்லணும். அடுத்தது உங்களுக்கு இந்த வழக்கு விஷயமா நீங்கள் வேறு எங்கேயாவது எதையாவது விசாரிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எப்போ வேணால் நீங்கள் அணுகலாம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு பல இதை கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டை சிபிஐ கொடுத்து சிபிஐக்கு மேலே ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சிபிஐக்கு கொடுத்தனாலே இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இதுன்னா, அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி வந்து சிபிஐ குறை சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ என்கொயரியை கேட்டது இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு சிபிஐ என்கொயரி யார் கேட்டா? பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனைக்கு சிபிஐ யார் கேட்டா? குட்கா ஊழலுக்கு சிபிஐ யார் கேட்டா? அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் வந்து ரொம்ப பொங்கி அள்ளுறாரு இல்லையா, சிபிஐ எல்லாம் வேங்கை வயலுக்கு யார் கேட்டா? அதே மாதிரி இந்த கவின் தலித் அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு சிபிஐ என்கொயரிக்கு யார் கேட்டா? அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த போது சிபிஐக்கு வந்து போகணுங்கிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா?
அதே மாதிரி வந்து பல தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்டாரா இல்லையா? அப்போ இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் ஒரு இன்டர்நெட்டில் இன்றைக்கி ஏஏ ஏரா போயிட்டு இது வரைக்கும் வந்து திருமாவளவன் அவர்கள் சிபிஐ எதற்கெல்லாம் வந்து கேட்டிருக்காருன்னு அடிச்சிங்கன்னா அடுத்த செகண்டில் எல்லா லிஸ்ட்டும் வருது. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இது வரைக்கும் சிபிஐக்கு எதற்கெல்லாம் கேட்டாருன்னா எல்லா லிஸ்ட்டும் வருது. அப்போ இவங்க எந்த அளவுக்கு வந்து இது அரசியல் படுத்துறாங்க, யார் அரசியல் படுத்துறாங்கிறது புரியுதா? இப்போ இவங்களுக்கு இருக்கும்போது சிபிஐ வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நியாயமாக செயல்படும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவினா இதை எப்படி ஏற்றுக்கிறது நம்ம? அப்போ உங்களுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தருக்கு ஒரு நீதியா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ நமக்கு இதில் ஏற்புடையது இல்லை. நமக்கு என்ன, இந்த அர்னாப் கோஸ்வாமி தான் சொல்ல பாருங்க, த ஹோல் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு பாருல. அந்த மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் கரூரில் என்ன நடந்துச்சு, நடந்தது என்னங்கிற அந்த உண்மை தெரியணுங்கிறது ஒவ்வொரு மக்களுக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு தமிழக மக்கள்கிட்டையும் இந்திய தேசத்து மக்கள்கிட்டையும் இது என்ன நடந்ததுங்கிறது இருக்குது. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்கிறாரு, இது வந்து குடிமகன்களுடைய அடிப்படை உரிமை, அதனால் இதில் வந்து ஃபேர் அண்ட் அன்பயாஸ்டு இண்டிபெண்ட் ப்ரோப் நடக்கணும், இன்வெஸ்டிகேஷன். அதில் நீங்கள் யார் குற்றவாளின்னு ஃபைன் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறேன் நான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே ஒன்றே ஒன்று என்னென்னா, நடக்கிறது நியாயமாக நடுநிலையோட எந்த விதமான பாராபட்சமும் இல்லாமல் ஒன் சைடட் ஆகாமல் ஒரு விசாரணை நடக்கணுங்கிறது தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்போம். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ இதை வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இது மூலியமாக இருக்க ஒரு சட்டசபைன்னு வரும்போது அந்த இடத்துல கேள்வி கேட்கும்போது நீங்கள் கூட்டணிக்கு ஆள் சேர்த்துறீங்களா அப்படின்னா இதெல்லாம் வந்து எந்த அரசியல் அளவுகோல், எந்த அளவுகோலை வச்சு பார்த்தாலும் இது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. ஓகே, இப்போது இந்த விவகாரத்தோட நம்ம, ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி டிவிகே, அதிமுக, பாஜக இந்த கூட்டணி அப்படிங்கிறது இந்த சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை தான் இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கான ஒரு ப்ரெஷர் இன்றைக்கி வந்து டிவிகேக்கு கடுமையான முறையில் இருக்குது. பாஜக தரப்புலேருந்து அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விவகாரங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு? இல்லை, நான் அந்த மாதிரி பார்க்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் அதை தான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சொன்னேன். சுப்ரீம் கோர்ட் எதுக்காக சிபிஐ கொடுத்தாங்கன்னு இவ்வளோ விளக்கங்களை சொன்னேன். அதுக்கப்புறமும் வந்து அந்த கருத்தில் வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதுக்குமே நம்ம வந்து அது உள்நோக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இங்கே யாரும் உள்நோக்கம் கற்பிக்க போகிறதில்ல. இதுக்கு வெளியில் இந்த மாதிரியான ஒரு 2026 இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் மாறும். டிவிக்கே வந்து பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றதுல நீங்கள் 2026 கன்ஃபார்மாக சேரப்போகுதுன்ற மாதிரியான பொது கருத்தை ஒன்று வந்து விதைச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அதை கேட்குறேன். அதுக்கான இப்போ நம்ம அதே தான் சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிபிஐக்கு கேட்டார்ல, அப்போ பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகிறதுக்காக கேட்டாரா? திருமாவளவன் அவர்களும் அன்னைக்கு வந்து சிபிஐ கேட்டார்ல, பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகலான்னு கேட்டாரா? அவங்க கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கிட்ட இருந்து அழுத்தம் வந்தனால கேட்டாரா? அப்போ இவங்கெல்லாம் கேட்கும்போது நியாய தர்மத்துக்காக அதை கேட்பாங்க, மற்றவங்களாம் கூட்டணிக்காக கேட்பாங்களா? இது ஒரு அபத்தமான வாதம், அர்த்தம் இல்லாத வாதம். அது அவங்க ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறனால எப்படியாவது வந்து எதிர்க்கட்சிகள் மேலே வந்து ஒரு களங்கம் கற்பிக்கணுங்கிறதுக்காக அவங்க தெரிஞ்சே பேசக்கூடிய வாதங்கள். அதையெல்லாம் நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் கூட்டணி தொடர்பாக பேசின விஷயம் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. இப்போ ஏன்னா ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட கூட்டணி வரப்போகுது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் அதுக்கான முன்னோட்டங்கள் எல்லாம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுங்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அவர் கூட்டணிக்காக ஏதோ காத்து கிடக்கிற மாதிரி தன்னுடைய ஆளுமையில் ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு பலவீனமாக உணர்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உண்டா? இல்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இபிஎஸ்க்கு வந்து அவருடைய ஆளுமையில் வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து அவருக்கு ஆளுமை மேலே நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி இருந்தால் இப்போ இவங்க இன்றைக்கி கரூர் சம்பத்தை வச்சு எந்த அளவுக்கு வந்து விஜயை கட்டம் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதே கட்டத்தை இபிஎஸும் கட்டியிருப்பார். ஏன்னா அதே அன்னைக்கு மதியானம் நாமக்கல்லில் பேசுகிறாரு, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை மீறி, தொண்டர்களுடைய விருப்பத்தை மீறி பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுக்கிட்டாருங்கிறது நாமக்கல்லில் பேசினாரா இல்லையா? அதே மாதிரி பாஜகவை பூரா பாசிச பாஜகன்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் எடுத்து பேசுகிறாரா இல்லையா? அப்போ அவங்க வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும் கொண்டு விஜய் அணுகி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களும் சேர்ந்து விஜயை எதிர்த்து கடுமையாக செஞ்சிருக்கணும். இப்போ நிறையா பேர் கேட்குறது இந்த இடத்துல தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சாதான் 2026 எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளும் திருப்பி அதை ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்காரு அப்படின்னு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணிக்கு வருவாங்களாங்கிறதுக்காக இதை செஞ்சாங்களான்னு இல்லை. இப்போ நமக்கே இவ்வளோ குளறுபடிகள் நமக்கு தெரியுது, முன்னுக்கு பின் பிரச்சனை இருக்குதுங்கும் போது அவர் அந்த இடத்துல போயிட்டு அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து அவரே கேட்குறாங்க, என்னங்க அவர் பதில் சொல்லாமல் போயிட்டாங்களே இல்லைங்க. அந்த நிலைமையில் அவருக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மனநிலை இருக்கும், அவருக்கு என்ன மனநிலையில் இருந்தார் நமக்கு எப்படி தெரியுங்கன்னார். என்னுடைய கருத்தும் அதே தான். அது எனக்கு வந்து அவர் கூட சிங்க் ஆகுது. அப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிலோர், அதாவது வந்து ஒரே பிரச்சனை
நீங்கள் ஒரு மாதிரி அணுகுவீங்க, நான் ஒரு மாதிரி அணுகுவேன், கேமராமேன் ஒரு மாதிரி அணுகுவார். கரெக்டாக? கண்டிப்பாக. பிரச்சனை ஒன்று தான். ஆனால் உங்கள் அணுகுமுறை வேறு, ஒரு டைமென்ஷன் வேறு மாதிரி. ஏன்னா உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய எக்ஸ்போஷருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்க. அவருக்கு தகுந்த மாதிரி எடுப்பார், நான் எனக்கு தகுந்த மாதிரி எடுப்பேன். நீங்கள் எடுக்கிற மாதிரியே நானும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது என்ன கட்டாயம் இருக்குது? அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அரசியல் தேர்தல்னு வரும்போது எல்லாருமே அவங்கவுங்க கூட்டணியை வலுப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, பல்லு விளக்குற மாதிரி டெய்லி நாங்கள் எங்கள் கூட்டணியில் இன்டாக்டாக இருக்கிறோன்னு கடந்த ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு அவங்க ஓகே, இப்போ விஜய் மேலே தப்பு இல்லைன்னு சொல்ல, விஜய் மேலே தப்பு இருக்குது, அரசாங்கத்து மேலே தப்பு இல்லையா? அப்போ அவரை மட்டும் குற்றச்சாட்டு சொல்றது எப்படிங்கிறதா இன்னைக்கு என்னுடைய கேள்வி அதுதான். அப்போ விஜய் மேலே தப்பு இருக்குது, ஆனால் இவங்க சொல்ற அளவுக்கு இல்லை. அரசாங்கத்து மேலே தப்பே இல்லையா? இல்லை, அரசாங்கத்து மேலேயும் பெரிய பொறுப்புணர்ச்சி இதே கோர்ட்டு சொல்லிச்சா இல்லையா? நம்பி வரக்கூடிய மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு ஹைகோர்ட்டே சொல்லிச்சு, அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. அப்போ அது எல்லாம் அப்போ இன்னைக்கு உயிர் போயிருக்குன்னா அந்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு? தட்டி கழிக்கப்பட்டிருக்கு. கடமை யாருடைய கடமை தவறானால இந்த 41 உயிர் போயிருக்கு? விஜயனுடைய கடமை தவறானால. விஜயும் ஒரு பார்ட்டி டு திஸ். பட் மேஜர் போர்ஷன் என்ன? 100%னா 75% அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கும் இருக்குது, மாவட்ட நிர்வாகத்துக்கும் இருக்கு, 25% விஜய்க்கும் இருக்கு. அப்ப இது நம்ம சொல்றதுல என்ன குறைபாடு இருக்கு? அப்போ அந்த இடத்துல இவர் சொல்றாரு, இப்போ இன்னைக்கு கூட்டணின்னு வரும்போது, இன்னைக்கு எலெக்ஷன் வரும்போது அது வேற. இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு சட்டசபையில் நடக்கக்கூடியது கூட்டணி குறித்த விவாதம் அல்ல, கரூர் நிகழ்ச்சியை பற்றின விவாதம். அப்போ அதில் இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கா விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. இல்லைப்பா, எல்லாருடைய அசம்ஷனும் அந்த மாதிரியான ஒரு தோரணையில் போகுது. ஒரு படி மேலே முதல்வர் ஸ்டாலின் இன்னைக்கு அசம்பிளிலே பேசுறாரு, அதிமுக தாவேகா கூட்டணிக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படி ஒன்று அமைச்சிச்சுன்னா மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுறாரு. யாருக்கு பாடம் போட்டுருவாங்க? மக்கள் பாடம் போட்டுருவாங்க. யாருக்கு? தாவேகாவுக்கு. இல்லை, காரணம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு நீங்கள் ஒரு தாவேகா கட்சிக்காரனா நீங்கள் இப்போ நின்று பாருங்களேன், அவங்க சைடில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்க்காகட்டும், தாவேகா நிர்வாகிகளுக்காகட்டும், தொண்டனுக்காகட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு நம்மளை அரசியல் ரீதியாக நம்மளை கட்டம் கட்டின திமுகவை தோக்கடிக்கிறது தான் இன்னைக்கு அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்குமா இல்லையா? அப்போ அந்த நோக்கத்தில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். முதல் வாய்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கூட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறது பேர் வருது. ஏன்னா விஜய் அவர்களை காங்கிரஸ் கட்சியிலேயே சேர சொல்றதுக்கு முதல்ல இளைஞர் காங்கிரஸ்லாம் வர வச்சு அதில் தலைமை இருக்கிற அளவுக்குலாம் பேசினாங்க. ராகுல் காந்தி அவங்களுக்கும் உண்டான நெருக்கங்கள்லாம் தெரியும். இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கூட ஸ்டாலின் அவர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, எரிச்சல் பட்டாலும் பரவாயில்லன்னு விஜயை கூப்பிட்டு பேசினார். இப்போ ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுறது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எரிச்சல் விட்டுமா? எரிச்சல் விட்டாதா? நிச்சயமா எரிச்சல் விட்டு தான் விட்டுரும். ஏன்னா இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருக்கும்போது இவர் போய் எரியிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இவர் போய் பேசுகிறாருன்னு இருக்கும்ல, கால் பண்ணி பேசியிருக்காருல்ல. அப்போ அதையும் மீறி அவர் பேசுகிறாருங்கும் போது இன்னைக்கு அது ஒரு ஹியூமன் பெருந்தன்மையிலேயே நான் எடுத்துக்கிறேன். அது அரசியல் இல்லை, ஒரு அரசியல் ரீதியாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க பூரா என்ன பேசிட்டு இருக்காங்க? நாங்கள் 117 125 இடத்துக்கு மேலே கான்டெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சி கொடுக்கலன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. திமுகவை சொல்றீங்களா? எந்த கட்சிங்கிறார். அப்போ அவங்க இன்னைக்கு யதார்த்தமாகவே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னா மட்டும்தான் காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட கூட்டணியில் இருக்கும். அப்போ இந்நாள் வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு, விஜய் கூட கூட்டணி போகிறது. ஏன்னா விஜயனுடைய கட்சி, அவங்க தொண்டர் எல்லாத்துக்குமே ஒரே பிரதான நோக்கம் இப்போ என்னன்னு சொன்னேன், திமுகவை தோக்கடிக்கணும். அப்போ இன்னைக்கு காங்கிரஸை திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா திமுக என்ன ஆகும்? எதிர்கட்சியாக கூட வர முடியாது. இது ஒரு ஆப்ஷன் இல்லை. அந்த ஒரு பயத்தினால தான் முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் சட்டப்பேரவையில் அந்த கூட்டணி அமைஞ்சிருமோங்கிற பயத்தில் தான் அவர் பேசுகிறாரு நினைக்கிறீங்களா? ஆமாம், இதே பயம் தானே மேலே கூடவே சொல்கிறாரு. அதிமுக தொண்டர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி போர்க்குரல் இருப்பாருங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்க. இல்லை, இன்னைக்கு தங்கட்சிக்காரனை விட இன்னொரு கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குதுங்கும் போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க தன்னை விமர்சித்த கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது குரல் கொடுக்கறது இது உன்னத மாண்பா இல்லை மோசமான மாண்பா? பாதிக்கப்படுறது மக்கள் தானே, பொதுமக்கள் தானே. அப்போ அந்த மக்களுக்கு சேர்த்து தானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர். அப்போ நீங்கள் இப்போ அப்போ முதலமைச்சருங்கிறவர் நீங்கள் என்னன்னு சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் முதலமைச்சரா? முதலமைச்சர் ஐயாவை என்ன சொன்னார் வரும்போது? எங்களுக்கு வாக்களிச்சிங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நான் முதல்வர்னு சொன்னாரா இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் அதிமுக வாக்களிச்சவர்களுக்கு மட்டும் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர் தானே. அப்ப இன்னைக்கு விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை கேள்வி கேட்கிற உரிமையும் கடமையும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லையா எடப்பாடி அவர்களுக்கு? அப்போ அந்த கடமையை செவ்வளவே செஞ்சிருக்காரு. இதே தான்
பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி போகும்போது பரிதவிச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி வராதுங்கிறதுல ரொம்ப மிதப்புல இருந்தாங்க. நம்ம தான் அடுத்த ஆட்சி அப்படின்ட்டு. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வந்ததுன்னு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை பூரா அந்த குளத்துல எரிஞ்ச கல்லு மாதிரி அலையலையா பிச்சுக்கிட்டு போகுது. இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப இவங்களே பேசி 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 விஜய அதிமுக பாரதிய ஜனதா பக்கம் போக வச்சிருவாங்க. அவங்களே புஷ் பண்றாங்க. அவர் போறாங்களா இல்லையா இவங்க போக வச்சிருவாங்க. சிஎம்ஏ புஷ் பண்றாருன்றீங்க. அப்போ சிஎம் அதாவது விஜய் வந்து காங்கிரஸ் பக்கம் போனாலும் சரி இல்ல அதிமுக பாரதிய ஜனதா இந்த ரெண்டு கூட்டணி, ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் தனிப்பட்ட முறையில் நின்னார்னா இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் திமுகவை தோக்கடிக்கணுங்கிற நோக்கம். தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு தேதி கால அளவசியல் பிரகாரம் வந்து விஜய் கட்சியினால முடியுமான எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அப்போ விஜயும் இதுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு எந்த இடத்துலையும் நம்ம ஒரு தவறுனால, ஏன்னா அவங்களுடைய பிரதான நோக்கம் திமுகவை தோக்கடிக்கணும். அப்ப நம்ம ஏதோ ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்து திருப்பி திமுக ஆட்சிக்கு வரதுக்கு நம்மளே காரணமாயிருக்கூடாதுங்கிற சிந்தனை விஜய் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்குமா இருக்காதா? அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு காங்கிரஸ் கூட, இல்லைன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட. இந்த ரெண்டுல எந்த முடிவை எடுத்தாலும் திமுக 2026 எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாது. எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாது. அப்ப காங்கிரஸ் கூட போனாங்கன்னா முதலமைச்சர் பதவி, அதிமுக பாரதிய ஜனதா கூட வந்தாங்கன்னா கூட்டணியிலும் ஆட்சிங்கிறதுல ஏதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டதுன்னா துணை முதல்வர் பதவி, இல்ல கூட்டணி ஆட்சிக்கு உடன்பாடு ஏற்படலையா எதிர்க்கட்சி தலைவர். அப்ப விஜய் இந்த கூட்டணிங்கிற ஒரு ரூட்ல போனார்னா ஒன்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த மூணு பதவியில ஏதாவது ஒரு பதவி 100% கன்ஃபார்ம். புரியுதா என்ன சொல்றது? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு கேள்வி என்ன வைப்பாங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு இந்த அரசியல் எதிரிக்கும் கொள்கை எதிரிக்கும் நிறைய பேர் வந்து இதை அப்படி இப்படின்னு குழப்பிட்டு இருக்காங்க. சிம்பிளா நான் சொல்றேன், கம்யூனிஸ்டும் திமுகவும் கொள்கை எதிரிகளா இல்லையா? இதே கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறாங்களே, நீங்க திமுக கிட்ட அதை கேட்பீங்களான்னு கேட்கிறாரு. தெளிவா சொல்றாரு சண்முகம் அவர்கள், நாங்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சி, கொள்கையிலேயே எங்களுக்கு நேர் எதிரு. அவங்க ஆட்சியில பங்கு தரன் திமுக கூப்பிட்டா கூட நாங்க போய் உட்கார மாட்டேங்கிறார். அப்ப இந்த கொள்கை எதிரிகள் அரசியல் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா? இதே இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதே அதிமுக திமுக பக்கம் வாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை அடிப்படையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் திராவிட சித்தாந்தங்கள், திராவிட கொள்கை. அண்ணா பெரியாரு கொள்கை வேறுபாடுகள் ஏதாவது இருக்கா? ஆனா ரெண்டு பேரும் நேர் அரசியல் எதிரிகள். அப்ப அரசியல் எதிரிகள் ஒன்று கூட மாட்டாங்க. கொள்கை எதிரிகள் அந்த தேர்தல் சமயத்துல அவங்க யாரை தோக்கடிக்கணுங்கிறத வச்சு கூட்டணி சேருவாங்க. அப்ப விஜய் இன்னைக்கு வரைக்கும் வந்து கொள்கை எதிரின்னு பாரதிய ஜனதாவை சொல்லிட்டனாலவே, அந்த பாரதிய ஜனதா அதிமுக இருக்கிறனாலவே சேரக்கூடாதுங்கிற கட்டாயம் இல்லை. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் யாரு? அவ்வளவு விடுங்க, திமுக யாரை எதிர்த்து சார் கட்சி கட்டுச்சு? காங்கிரஸ் எதிர்த்து தானே. அந்த கொள்கையை எதிர்க்கணும் தானே இன்னைக்கு திமுக உருவானது. அப்புறம் அந்த காங்கிரஸ் கூட இன்னைக்கு நீங்க கூட்டணி இல்லையா கொள்கை எதிரிகளோட? அப்ப உங்களுக்கு கொள்கை எதிரிகள் அரசியல் நிர்பந்தங்களின் காரணமாக அரசியல் கூட்டணி ஏற்படும். ஆனா அரசியல் எதிரிகள் எந்த காலத்திலும் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்ப விஜய்க்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பிரதானமா இருக்குது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனை விஜய் எடுத்தாலும் திமுக 2026 எதிர்க்கட்சியா கூட உட்கார முடியாதுங்கிறதா இன்னைக்கு வந்து யதார்த்தமான நிலவரம். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து, இப்ப நமக்கு தெரிகிற உண்மை அவருக்கு தெரியாதா? அந்த பதைப்பதைப்புல தான். ஏன்னா இப்ப சமீபமா திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு என்ன சொல்றாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரேவை பயன்படுத்தி இப்படி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா அங்க ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து விஜயோட அவங்க கூட்டணி போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க. ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயும் அதிமுகவும் காலி பண்ணிட்டு பாரதிய ஜனதா வந்துரும். அப்ப எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட திருமாவளவன் அவர்கள் சிந்திக்கிறாருன்னு புரியுதா உங்களுக்கு? அவர் நாங்க ஆல்ரெடி தோத்து போயிட்டோங்கிறாரு. அந்த சந்தேகம் நியாயமானது தானே? என்ன நியாயமானது இது? அப்ப நீங்களே வந்து இப்ப ஒண்ணு இல்ல, திருமாவளவன் அவர்களே ஆளுங்கட்சி பேசும்போது பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குங்கிறத ஒரு உதாரணத்தோட எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறப்ப அது ஒரு சரியான ஒரு போட்டா தானே பார்க்கணும். இல்ல இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் ஆயிடுச்சுன்னா, நீங்க ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சி கூட்டணியோ ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா உடனே நீங்க சங்கி, உடனே நீங்க பாரதிய ஜனதா. இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் நோட்டாக்கு கீழே இருந்துதானே பார்த்தோம். நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்கன்னு சொன்னோம்ல. இன்னைக்கு கூட்டணியா 18%, தனிப்பட்ட கட்சியா 11.3%. இந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்க கூட்டி கொடுத்தது யாருன்னா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தான். அவங்கள கேள்வி கேட்கிற யாரா இருந்தாலும் அவங்க பாரதிய ஜனதான்னு சொல்லி அந்த இல்லாதவங்களை கூட அந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்க வச்சது, அந்த கட்சிக்கு கூட்டம் சேர்த்து விட்ட ஆகப்பெரும் சிறப்பு யாருக்கு உண்டுன்னா திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான். இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்ததுல 100% பங்குல 50% தான் வந்து பாரதிய ஜனதாக்காரங்களுடைய உழைப்பு. மீதி 50% திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுடைய உழைப்பு பாரதிய ஜனதாவை வளர்த்துனது. அப்போ உங்களை எந்த கேள்வி கேட்டாலும் பாரதிய ஜனதா.
என்ன இது? அப்போ இன்னைக்கு யாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு அகேன்ஸ்டாக கேள்வி கேட்டால் பாரதிய ஜனதாவா? அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான குறைகளுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கீங்களா? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்றீங்க. இப்போ இதே தானே இப்போ இன்னைக்கு கிட்னி வழக்கை கூட நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க. கிட்னி வழக்குக்கு வந்து இதே வந்து ஹைகோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிச்சா இல்லையா? அதுக்கு எதிராக அந்த எஸ்ஐடிக்கு எடுத்து தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனீங்களா இல்லையா சார்? இதே தானே சார் தாவேகாவும் கேட்டுச்சு. நீங்கள் கூட ஆளுங்கட்சி, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட நீங்களே எஸ்ஐடியை எதிர்த்து பயந்துக்கிட்டு நீங்கள் அதை வேண்டாங்கிறீங்க. புரியுதா இல்லையா? அப்போ உங்களுக்கே வந்து உங்கள் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இது சிபிஐக்கும் போயிடுச்சு. திமுக எம்எல்ஏ பேர் அடிபடுது இல்லை? அதைத்தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் அப்போ அதில் உள்நோக்கம் இருக்கான்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? அப்போ அந்த உள்நோக்கம் இருக்குதுன்னு தாவேக சந்தேகப்பட்டதில் என்ன தவறு இருக்குது? ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஃபேர் அண்ட் ஃப்ரீ என்கொயரி நடந்துட்டு போட்டோம். அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு சுட்டி காமிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த கிட்னி திருட்டில் வந்து இப்போ 2 பேர்த்த டக்குன்னு உடனே அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? இப்போ எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? இவ்வளோ நாளாக வந்து தனியார் தொலைக்காட்சி காமிக்கிற ஸ்கூட்டியில் அவர் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் டவால்னு போய் உடனே அரெஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் எப்படி முடியுது? இன்னைக்கு முடியறது ஏன் இத்தனை நாளாக முடியல? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு கோல்ட் ட்ரிப் அந்த காஃப் சிரப் பிரச்சனை வந்துச்சுல, இதை பிரச்சனை இப்போ இன்னும் 2 நாளில் 3 நாள் நாங்கள் எல்லாத்தையும் சீல் வைப்போம் மாசு பேசினாரா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு கிட்னி திருட்டு நடந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதான் தண்டனையா? இன்னைக்கு ஒரு கலப்படம் நடந்ததுங்கிறதுல நீங்கள் ஃபேக்டரியே சீல் வச்சு இத்தனைக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணாமல் மத்திய பிரதேசிலேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க அவேரா இல்லை அதுக்கு முன்னாடி. அவங்க மோகன் சிங் அவர் என்ன சொல்கிறாரு? மத்திய பிரதேச முதலமைச்சர் தமிழக அதிகாரிகள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கன்றார். அப்போ இதுக்கு இவ்வளோ நடவடிக்கை இப்போ துரிதமாக எடுக்கிறீங்கள? கிட்னி திருட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? ஆஸ்பத்திரியை ஷட் டவுன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நாச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் குழந்தைங்களோ இல்லை வந்து இன்னைக்கு கரூரோ இறந்துட்டாங்க. கிட்னியை பறி கொடுத்துக்கிட்டு ஒரு உறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருங்க? அவனுடைய வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ கண்ணீர் சிந்தக்கூடிய வாழ்க்கை இல்லையா? நித்தம் வலியும் வேதனையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கை இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் இந்த ஆஸ்பத்திரி மேலே இன்றைக்கி எம்எல்ஏ அவரே பேசுகிறார். வீடியோவில் எல்லாம் வந்துச்சு. எங்கள் அப்பா வச்சிருக்கிற கார் வாங்குறதுக்காக, எங்கள் அப்பா கார் வச்சிருந்தது எவ்வளோ தெரியுங்களா? 14.5 கோடி. நான் வந்து ஒரு 252 பண்ணியிருப்பான். எல்லாம் டாக்டர் ஃபீஸு மருந்தெல்லாம் கொடுத்தது போக மீறி போச்சுன்னா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குங்க. இந்த 2 லட்ச ரூபாய் கிடைச்சதை வச்சு நான் கார் வாங்க முடியுமா? ஒட்டுமொத்த இந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்தால் தான் கார் வாங்கணுங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கீங்கன்னா இந்த எம்எல்ஏ அப்படி பேசுவார். அப்போது இதில் எல்லாம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்ங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்டால் சங்கியா? உடனே எந்த தப்பையும் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் கேள்வி கேட்டால் சங்கியா? சொல்லிட்டே இருங்க நீங்கள். அப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வந்து சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவும் வளர்த்து விட்டு அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்க போகிறது அவங்களால இல்லை, திமுகவும் திமுக கூட்டணியினாலேயும் தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுல எனக்கு எல்லா அளவு கூட சந்தேகம் கிடையாது. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி. நன்றி கிலோ.